இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு பதனி இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு கருப்பட்டிக்கு காய்க்க போகிறோம். முதல்ல அதை ஊற்றிக்கலாம். திக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுக்கிடுவோம். அதில் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். குறைச்சி வச்சுட்டு லேஸ் வச்சுக்கணும். கிண்டிலாம் விடாண்டா, லாஸ்ட்டு தான் கிண்டி விடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட காவாசி குறைஞ்சிருச்சு, கலரும் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எப்படியும் ஆயிரும் கருப்பட்டியாக மாறுறதுக்கு. 1/4 மணி நேரத்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. தனியாக தான் இருக்குது. 1/4 லிட்டர் தான் இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. 1/2 மணி நேரம் ஆச்சு பாருங்க. இன்னும் அதே நிலைமையில தான் இருக்குது. நானும் அதிகம் வந்துடும் 3 சிரட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வழியாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி முறையாக வரும். அப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு கருப்பட்டி கிடைக்கும். இதுதாங்க ஃபைனல் ஸ்டேஜ். அவ்வளோதான், கருப்பட்டி ரெடி. அதாவது நீங்கள் அந்த தெரியுதா, சட்டியில் ஒட்டாமல் ஆனால் கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்கி ஏதாவது ஒன்றில் ஊற்றி வச்சுருந்தோம். நம்ம சிரட்டை தான் வச்சுருக்கோம், சிரட்டையிலே ஊற்றிக்கலாம். பார்த்துக்கங்க, கருப்பட்டி ரெடி. 1 லிட்டர் பயணியில் நம்மளுக்கு கிடைச்ச கருப்பட்டி. இப்போ அதை அப்படியே சிரட்டையில் ஊற்றி வைக்க போகிறோம். ஊற்றி வச்சுட்டு ஆறனை விட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னு எடை போட்டு பார்த்துருவோம். ரெடிங்க கருப்பட்டி. இதை அப்போ அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நல்லா மணமாக இருக்குங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிரட்டை கருப்பட்டியும் ஒரு கரிஞ்சி போன சட்டியும் கிடச்சிருக்கு. வீட்டில் ஒய்ஃப் இல்லை, வந்ததும் நம்மளுக்கு வசவு இருக்குது. பாய்.